தங்க மகன் நீரஜ் சோப்ரா அவரோட சாதனைகள் ஒலிம்பிக்ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப தோஹா, கத்தார் தலைநகர் தோஹால வந்து டைமண்ட் லீக் அந்த போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னா தடகள வீரர்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய போட்டி தான் இது. ஓகே. அங்க வந்து ஈட்டி எறிதல்ல அவரோட கனவு, நீரஜ் சோப்ராவோட கனவு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த 90 மீட்டர் அப்படிங்கிறத தொடணும் அப்படின்ட்டு. அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. 90.23 மீட்டர்ஸ் தூரம் வந்து அந்த ஈட்டியை வீசி எறிஞ்சிருக்காரு நீரஜ் சோப்ரா. கண்டிப்பா மிகப்பெரிய சாதனை. ஆல்ரெடி ஒலிம்பிக்ல அவர் தங்கம் வாங்கியிருக்காரு. இவ்வளவு தூரம் 90 மீட்டர்லாம் அவர் வீசிட்டாருன்னா அன்டிஸ்பியூட்டபிள் வெற்றி அவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை தான் அவர் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பா. இதுல வந்து என்னன்னா அந்த போட்டியில ஜூலியன் வெபர்ங்கிற ஜெர்மனியை சேர்ந்த வீரர் இவருக்கு அடுத்து போட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 91.06 மீட்டர்ஸ் போட்டு அவர் முதல் இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. 2வது இடம் நீரஜ் சோப்ராவுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. இருந்தாலும் இது மிகப்பெரிய சாதனை தான் அவர் பண்ணியிருக்காரு. இப்ப அதுவும் இந்தியால இருந்து ஒருத்தர் தடகளத்துல இவ்வளவு தூரம் சாதிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய முன்னுதாரணமாக நமக்கு அமையும். ஆமா, அதுக்குதான் பிரதமர் மோடியும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆமா, இது வந்து அவருடைய விடாமுயற்சிக்கும் டிசிப்ளினுக்கும் கிடைச்ச வெற்றி அப்படிங்கறத வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரும் ஒரு பாராட்டை போட்டிருக்காரு. யாருக்கு அப்படின்னா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவருக்கு வந்து ஒரு வாழ்த்தை போட்டிருக்காரு. என்னன்னா ரொமேனியாவில் நடந்துட்டு இருக்கிற சூப்பர் பீட் அப்படின்னு சொல்ல போற ஒரு செஸ் போட்டியில வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து செஸ்லயும் தமிழ்நாடு ஒரு பெரிய லெவல்ல சாதனை படைச்சிட்டு தான் இருக்கு.